மார்ச் மாதம் 30ஆம் நாள், தவக்காலத்தின் 41ஆம் நாள். வாக்கு. இன்றைய நற்செய்தியில் மரியா என்கிறவர் ராமிச்சை என்னும் களப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை கூந்தலால் உடைத்து இயேசுவின் ஆசிரை பெற முயலுகிறாள். ஆனால் அவருடைய சீடன் யூதாசோ அதை குறித்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்திற்கு விற்று அப்பணத்தை கொண்டு ஏழைகளுக்கு கொடுக்க கூடாதா? இப்படி கேட்கிற வேளையில அறிவார்ந்து சிந்திக்கிறவர்கள் சரிதானே, ஏன் இப்படி வீணடிப்பு செய்ய வேண்டும் என்றெல்லாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம், மரியாவினுடைய செயல் அன்பு சேவை. இது நீதியை விட மேலானது. ஆனால் அடுத்த கதாபாத்திரமாக இருக்கிற யூதாசோ அவன் பணத்தை பார்க்கிறான். தன்னுடைய எண்ண ஓட்டத்திலே போய் கொண்டிருக்கின்ற இன்னும் என்னென்னவெல்லாம் செய்யலாம் என்று சொல்லுகிற சுயநல கோட்டைக்குள்ளாரே அவன் இதயத்துல முழுமையாக கொள்ளை கொண்டிருக்கிற அந்த பணத்தின் மீதான ஒரு பற்றில இப்படிப்பட்ட ஒரு அன்பு செயலை அவன் இழிவுபடுத்துகிறான். ஆனால் தன்னுடைய வாதம் சரி என்று காண்பிப்பதற்காக ஏழைகளை அவன் கைகோர்த்துக் கொள்ளுகிறான், இப்படி செய்யலாமே என்று சொல்லி. ஆனால் இன்று நாம் யோசிக்க வேண்டியது, ஏழைகள் கண்டிப்பாக நம்மோடு கூட இருக்கிறார்கள். ஆனால் இயேசு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் அந்த மரியாருடைய ஆன்மீகம் என்பது, செயல் என்பது அவருக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்திருக்கிற அந்த நேரத்திற்கான ஒரு சிறப்பு செயல் நிகழ்வு. நம்முடைய வாழ்விலும் இப்படி சில நேரங்களில் அறிவார்ந்த விதமாக செய்கிறோம் என்று சொல்லி வேறு வேறு காரியங்களில் வேறு வேறு விதமான உலகத்தினுடைய மக்கள் மெச்சிக்கொள்ளுகிற அளவிற்கு நாம் அதற்கான பதிலை சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் உண்மையில் நம்ம உள்ளம் எங்க இருக்கிறது? நாம் செய்கிற அந்த செயலில் நியாயம் இருக்கிறதா, அர்ப்பணிப்பு இருக்கிறதா, உண்மைத்தன்மை இருக்கிறதா? இப்படி யோசித்து பார்க்கிற நிறைய நேரங்களிலே போலித்தனமும் சுயநல எண்ணங்களும் மேன்மையான போக்குள்ள சிந்தனை இல்லாத ஒரு தன்மையும் பார்க்கிறோம். ஆகவே இயேசு ஆண்டவர் மரியாவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த உபசரிப்பை போல தவக்காலத்தில் நாம் இதே போல எத்தனையோ பேர் குழம்பி போயிருக்கிறார்கள், ரணங்களோடு இருக்கிறார்கள், நிராகரிக்கப்பட்டு இருக்கிறார்கள், வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சார்பில் ஆறுதல் கொடுக்கிறவர்களாக, தூக்கி நிறுத்துவர்களாக, அவர்கள் விரும்புகிறவற்றை செய்து அவர்களுக்கான மனிதத்தை மீண்டும் கொடுக்கிறவர்களாக மாறுவோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, மனிதகுல மீட்புக்காக நீர் உண்மையே இழந்தது போல நாங்களும் முன்னிலைப்படுத்தி எங்களது வாழ்வில் அதை உணர்ந்து வாழ அருள் தாரும். ஆமென்.